ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் பேக் குருகெம் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மெட்டல்ஸ் வந்து ஆசிட் கூடயும் பேஸ் கூடயும் ரியாக்ட் ஆனா என்ன என்ன நடக்கும் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறாங்க. அந்த டெஸ்ட் டியூப் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட்டை ஃபில் பண்ணிட்டு ஜிங்க் பெல்லட்டை போட்டு அந்த டெஸ்ட் டியூபை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அது வழியா நமக்கு ஒரு பைப்பு மாதிரி போயிட்டு அந்த பைப் என்ன ஆகும்னா நமக்கு சோப்பு தண்ணி இருக்கிற ஒரு கண்ணாடி குடுவையில போயிட்டு கனெக்ட் ஆகும். எதனால சோப்பு தண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, கேஸஸ் அதிகமாக வரும்போது சோப்பு தண்ணி வந்து நமக்கு முட்டை விட்டுக்கிட்டே வெளியில வரும். நம்ம நெறைய பார்த்துருப்போம். நம்ம பீச்லாம் நெறைய விப்பாங்க. முட்டை விடுறதுக்கு நெறைய விப்பாங்க. ஸோ நமக்கு வந்து சோப்பு தண்ணி இருந்தது அப்டின்னா, கேஸ் அது கூட சேரும்போது பபிள்ஸா வரும். அதனால தான் வந்து சோப்பு தண்ணி போட்டு வைக்கிறாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது ஜிங்க் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகி ஜிங்க் பாசிட்டிவ் அயான். சல்ஃபியூரிக் ஆசிட்ல SO4 வந்து நெகட்டிவ். அந்த நெகட்டிவ் அயான் பாசிட்டிவ் அயான் கூட சேரும். ஜிங்க் சல்ஃபேட்டா மாறும். மீதி இருக்கிற ஹைட்ரஜன் மட்டும் நம்ம கேஸா வெளியில போகும். அப்படி வர்ற கேஸ் தான் அந்த டெஸ்ட் டியூப் வழியா, அந்த டியூப் வழியா வந்து நேரா அந்த கண்ணாடி குடுவையில இருக்கிற சோப்பு தண்ணிக்குள்ள போகும். அப்ப என்ன ஆகும்னா, அந்த பபிள்ஸ் வந்து மேல வரும். அது வந்து நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் தான் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஹைட்ரஜன் கேஸ் முன்னாடி நீங்க தீக்குச்சியோ, இல்ல மத்தாப்பு கம்பியோ ஏதாவது வச்சீங்க, இல்ல கேண்டில் வச்சா கூட ஹைட்ரஜன் கேஸ் வந்து சீக்கிரமா தீ பிடிக்கும் தன்மை உடையது. அதனால அதுல வந்து ஹைட்ரஜன் கேஸ் படும்போது, ஒரு மாரி மத்தாப்பு கம்பி பொரியிற மாரியும், தீக்குச்சி எரியறது, பிளஸ் நமக்கு மெழுகுவர்த்தி எரியறது இது எல்லாமே நடக்கும். இவ்வளோதான் சிம்பிள். ஒரு ஆசிட் ஒரு மெட்டல் அயான் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா, இதுதான் நடக்கும். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு பதிலா நீங்க எந்த ஆசிட் எடுத்துக்கிட்டாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து HCl எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, HCl வந்து ஹைட்ரஜன் பிளஸ், குளோரின் மைனஸா உங்களுக்கு பிரியும். இந்த குளோரின் என்ன ஆகும்? ஜிங்க் கூட பாசிட்டிவ் அயன் கூட சேர்ந்து ஜிங்க் குளோரைடா ஆகும். மீதி வந்து H2 கேஸ் வந்து வெளியில வரும். இந்த மாரி நீங்க எந்த ஆசிட் மெட்டல் அயன் கூட ரியாக்ட் பண்ணாலும், உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஹைட்ரஜன் கேஸ் வெளியில வரும். அவ்வளோதான். அந்த மெட்டல் கூட அந்த பேலன்ஸ் இருக்கிற நெகட்டிவ் அயான் சேர்ந்து ஒரு சால்ட் வீழ்படிவு கிடைக்கும். மீதி ஹைட்ரஜன் கேஸ் வெளியில போகும். இதுதான் வந்து ஒரு பேசிக். ஒரு ஆசிட் கூட ஒரு மெட்டல் அயான் ரியாக்ட் ஆச்சுன்னா, இப்படிதான் நடக்கும். பேஸ் வந்து மெட்டல் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா, என்ன நமக்கு நடக்கும்? அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பேஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ NaOHன்றது ஒரு ஸ்ட்ராங் பேஸ். ஸோ சேம் அதே மாரி தான் ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறாங்க. டெஸ்ட் டியூப்ல NaOH சொல்யூஷன் வச்சிருக்காங்க. ஸோ அது கூட ஜிங்க் மெட்டல் அயான போட்டுட்டு டெஸ்ட் டியூப க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு கனெக்ஷன் வந்து சோப்பு தண்ணி இருக்கிற குடுவையில போயிட்டு ஜாயிண்ட் ஆகும். இப்போ ஜிங்க் NaOH கூட ரியாக்ட் ஆகும். அப்படி ரியாக்ட் ஆகும்போது இந்த ஹைட்ரஜன் மட்டும் தனியா வெளியில வந்து ஹைட்ரஜன் கேஸ் நமக்கு வெளியில வரும். சேம் அதே மாரி ஹைட்ரஜன் கேஸ் வெளியில வரும்பொழுது, ஏர் பபிள்ஸ் வெளியில வரும். அது கூட நீங்க வந்து மத்தாப்பு கம்பியோ, இல்ல தீக்குச்சியோ, இல்ல மெழுகுவர்த்தியோ ஏதோ வைக்கும்பொழுது, அது உங்களுக்கு ஃபயர் ஆகும். ஸோ அதுபடி நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் வெளியில வருதுன்னு நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஸோ மீதி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் ஜிங்கோவேட் அப்படின்ற ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்க எந்த பேஸ் எடுத்துக்கிட்டாலுமே, அதோட சால்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ பொட்டாசியம் எடுத்துட்டீங்கன்னா, பொட்டாசியம் ஜிங்கோயேட் அப்படின்ற அந்த சால்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மெட்டல் அயன்ல ஜிங்க்குக்கு பதிலா நீங்க என்ன எடுத்துக்கிட்டாலும், எந்த மெட்டல் அயன் எடுத்துக்கிட்டாலும் இதே அடுத்தது பார்க்க போறது கார்பனேட் காம்பவுண்ட் வந்து ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? கார்பனேட் ரியாக்ட் வித் ஆசிட் தான் நம்ம பார்க்க போறோம். கார்பனேட் காம்பவுண்ட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. CO3 இருக்கிறது எல்லாத்தையுமே கார்பனேட் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. அதுபடி 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறாங்க. ஒரு டெஸ்ட் டியூப்ல Na2CO3 சோடியம் கார்பனேட் அத எடுத்துக்கிறாங்க. இன்னொரு டெஸ்ட் டியூப்ல சோடியம் பைகார்பனேட் எடுத்துக்கிறாங்க. பைகார்பனேட்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஹைட்ரஜன் மட்டும் இருக்கும். ஸோ சோடியம் பைகார்பனேட் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த 2 டெஸ்ட் டியூப்லயுமே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணிட்டு ஆஸ் யூசுவல் நமக்கு டெஸ்ட் டியூப க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுல இருந்து ஒரு பைப் வந்து இன்னொரு டெஸ்ட் டியூப்ல கனெக்ட் ஆகுது. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இது எப்படி ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா, சோடியம் கார்பனேட்ல சோடியம் பாசிட்டிவ் அயான், CO3 வந்து நெகட்டிவ் அயான். அதே மாதிரி HCl வந்து ஹைட்ரஜன் பாசிட்டிவ், குளோரின் வந்து நெகட்டிவ். இன்னொரு பேசிக்கான விஷயம் என்னன்னா, கார்பனேட் காம்பவுண்ட் நீங்க எங்கெல்லாம் எடுக்கிறீங்களோ, அங்க CO2 கேஸ் இமிடியேட்டா வெளியில வரும். கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில வரும். ஸோ அதுபடி கார்பன் டை ஆக்சைடு வெளியில வந்துரும். ஸோ மீதி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ் கூட சேரும். NaCl சோடியம் குளோரைடு எப்பயுமே ஒரு ரியாக்ஷன்ல பாசிட்டிவ் அயான், நெகட்டிவ் அயான் கூட தான் சேரும். அதுபடி சோடியம் குளோரின் கூட சேர்ந்து NaCl கிடைக்கும். அந்த டெஸ்ட் டியூப்ல வந்து வெள்ளை கலர் சால்ட் வீழ்படிவு நடக்கும். மீதி வந்து நமக்கு CO2 கேஸ் வெளியில போயிடும். ஸோ அது போக மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் இருக்கும், ஒரு ஆக்ஸிஜன் இருக்கும். இங்க ஆல்ரெடி CO2 வெளில போயிடுச்சு. இதுல CO2 வெளில போயிடுச்சுன்னா மீதி ஆக்ஸிஜன் மட்டும் இருக்கும். இங்க ஹைட்ரஜன் மட்டும் இருக்கும். ஏன்னா குளோரினும் சோடியம் சேர்ந்து NaCl போயிடும். இந்த ஹைட்ரஜனும் இந்த ஆக்ஸிஜனும் 2மே ஒண்ணா சேர்ந்தது அப்படின்னா உங்களுக்கு H2O கிடைக்கும். இன்னும் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. எப்படி 2 வரும்னு பார்த்தீங்கன்னா 2மே நம்பரிங் குடுத்துக்கலாம்.
பேலன்சிங் இருக்கு. ஆல்ரெடி நம்ம இந்த சேனல்ல போட்டிருக்கோம். லிங்க நான் குடுக்குறேன். அதுல போய் பேலன்சிங் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ரொம்ப ஈஸி. அதுபடி உங்களுக்கு H2O கிடைக்கும். இங்க சோடியம் பைகார்பனேட் இன்னொரு டெஸ்ட் டியூப்ல சோடியம் பைகார்பனேட் போட்டிருக்கோம். அது கூட ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆட் பண்ணிட்டு டெஸ்ட் டியூப் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுல இருந்து ஒரு பைப்பு வெளியில போயிட்டு இன்னொரு டெஸ்ட் டியூப்ல லைம் வாட்டர் கூட வந்து கனெக்ட் ஆகுது. இப்ப என்ன ஆகும்னா, சோடியம் பாசிட்டிவ் குளோரின் கூட சேர்ந்து NaCl உப்பு கிடைக்கும். நம்ம சாப்பிடுற உப்பு. அது போக மீதி இருக்கிறது நான் சொன்ன பேசிக் தான். CO3 எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு CO2 வெளியில வரும். மீதி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரே ஒரு ஆக்ஸிஜன் இருக்கும். இங்க வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து H2O நமக்கு கிடைக்கும். இத பாருங்க. சோடியம் பைகார்பனேட்ல CO2 வெளியில போயிடும். மீதி ஒரே ஒரு ஆக்ஸிஜன் மட்டும் இருக்கும். சோடியமும் குளோரினும் சேர்ந்து NaCl போயிடும். இங்க ஒரு ஹைட்ரஜன் பேலன்ஸ் இருக்கும். இங்க ஒரு ஆக்ஸிஜன் பேலன்ஸ் இருக்கும். இங்க ஒரு ஹைட்ரஜன் பேலன்ஸ் இருக்கும். இது 3மே சேர்ந்து H2O நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ரியாக்ஷன். 2 டெஸ்ட் டியூப்லயுமே வந்த அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும்னா, லைம் வாட்டருக்குள்ள அப்ளை பண்றாங்க. லைம் வாட்டர் அப்படின்றது என்னன்னா, கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்லுவாங்க. 2 ஹைட்ராக்சைல் குரூப் இருக்கும். கால்சியம் ஹைட்ராக்சைடு இருக்கிற அந்த லைம் வாட்டர் கூட அந்த CO2 கேஸ வந்து பாஸ் பண்றாங்க. அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸோ இங்க சேம் அதே மாரி தான். அந்த கால்சியம் தனியா உடையும். உடைஞ்சு நமக்கு கால்சியம் கார்பனேட் கிடைக்கும். இங்க இருந்து ஒரு ஆக்ஸிஜன் கூட சேர்ந்து, இந்த கால்சியமும் இங்க இருக்கிற ஒரு ஆக்ஸிஜன் கூட சேர்ந்து இந்த CO2 இது 3மே சேர்ந்து நமக்கு கால்சியம் கார்பனேட் கிடைக்கும். கால்சியம் கார்பனேட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கால்சியம் கார்பனேட் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நெறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து அத யூஸ் பண்றாங்க. அத பார்க்கலாம். ஸோ கால்சியம் கார்பனேட் நமக்கு கிடைச்சிரும். மீதி இங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஹைட்ரஜன் இருக்கும். 1 ஆக்ஸிஜன் இருக்கும். அது என்ன ஆகும்? H2O நமக்கு வெளில போயிடும். எல்லாமே வந்து நம்ம இந்த கால்சியம் கார்பனேட் தான் வந்து அத நம்ம ரொம்ப நாள் அந்த பூமிக்கு அடியில ஒரு கார்பன் டை ஆக்சைடு கூட சேர்ந்து ரியாக்ட் ஆயி, ஒரு மாரி கட்டி கட்டி கட்டியா மார்பிள்ஸ் பாறைகளா மாறி, அததான் நம்ம டைல்ஸு, மார்பிள்ஸ் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பேசிக்கான ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். ஸோ இந்த மாரி நம்ம வந்து இந்த சேனல்ல நெறைய ரொம்ப சிம்பிளா நெறைய விஷயங்கள பார்க்குறோம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணு தான். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் சிம்பல கிளிக் பண்ணுங்க. நம்ம கெமிஸ்ட்ரிய எவ்வளோ ஈஸியா கத்துக்கலாமோ, அவ்வளோ ஈஸியா கத்துக் குடுக்குறதுக்கு நான் இருக்கேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.